ஹாய் எல்லாருக்கும். காப்பு கட்டினதுலேருந்து பங்குனி உத்திர வரைக்கும் ஒரு வாரமாக நான்வெஜ் எதுவுமே சாப்பிடல. ஸோ இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் 1/2 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. முன்னாடிலாம் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன் குழம்பு தாளிக்கிறதுக்கு, காய் பொரிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. இந்த 1 இயராக தான் வந்து ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கேன். சின்ன வெங்காயத்தில் தான் சமைக்கணும், அதுதான் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சட்னிக்கு காய் பொரிக்கிறதுக்குலாம் பெரிய வெங்காயம் தான் இன்னும் யூஸ் பண்ணுறேன். அதையுமே கொஞ்சம் மாற்றிக்கலான் இருக்கேன். 3/4 மணி நேரமாக மாங்குன்னு தொட்டியாட்டி வெங்காயம் உரிக்கிற கேப்பில் பாப்பா தூங்கி எந்திரிச்சாச்சு. ஒழுங்காக தூங்காததுனால இடுப்பை விட்டு இறங்கவே மாட்டேன்ருச்சு. அதனோட கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு வேலை பார்த்துட்டு அப்படியே நைஸாக சோஃபாவில் உட்கார வச்சு சாப்பிட்றதாக ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு டிவியை போட்டு விட்டு அடுத்து வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு மட்டன் சூப் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு குக்கரில் மட்டனை வேக வைக்கும் போதே சின்ன வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சீரகம், மிளகு வந்து தட்டி போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ மிளகு வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேன், மஞ்சத்தூள், அப்போ தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது எவ்வளோ விசில் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் வாங்குகிற மட்டனை பொறுத்து. மட்டன் கறி வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா ஒரு 4-5 விசில் விட்டாலே போதும். ரொம்ப ஹார்டான மட்டனாக நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 7-8 விசில் வரைக்குமே விடணும். அப்புறம் அதிலே மட்டன் குழம்பு வச்சாச்சு. அப்புறம் சிக்கன்லேயே ட்ரை கிரேவியும் செஞ்சு நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.